சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பிறகு தலித் தலைவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள் கூட எங்க தலைவருக்கே கூட பாதுகாப்பு இல்லை, சரியான பாதுகாப்பு கொடுக்கல, பல முறை தாக்குதலுக்கெல்லாம் முயற்சித்திருந்தாங்க. எனக்கு நிறைய தடவை நடந்தது, ஒரு முறை 2 முறை இல்லை. ஆனால் இதுவரை எனக்கு அது தொடர்பான பயம் வந்தது. இலவசம் பிரச்சனை பிறகு மருத்துவர் ராமதாஸ் தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களையும் கூட்டம் போட்டு ஒவ்வொரு சாதியைட்டையும் போய் அதை தூண்டிவிட்டு திருமாவளவன் வந்த பிறகு தான் இங்கே காதல், நாடக காதல் அப்படின்லாம் சொல்லி ப்ரொவோக் பண்ணி நீ சினிமாக்காரன்லாம் அதை வச்சுட்டு என் பேரை சொல்லி அதிலையும் பிழைப்பு நடத்துறது சில பேர் படமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் திட்டமிட்டு உருவாக்கிய ஒரு அரசியலால் எனக்கு வடசேரியில் என்ன புரட்சியை முயற்சி பண்ணாங்க. வேளச்சேரியில் என் வீட்டுக்கு முன்னால் ஆயுதங்களோட போலீஸ் 5 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. பொதுவாகவே தலித் லீடர்ஸ் அல்லது ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்காக நாங்கள் போராடணும்னு வர்றவங்க ஒரு கேங், அவங்க மேலே ஒரு முத்திரை, அவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க, கேங்ஸ்டராக இருப்பாங்க, ரவுடியாக இருப்பாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட கட்ட பஞ்சாயத்து கட்சின்னு பல முறை விமர்சனங்களை வீசியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரகிள்லாம் அம்பேத்கருக்கே இருந்தது. அம்பேத்கர் சொன்னார், தீவிரவாதிம்பாங்க, சமூக விரோதிம்பாங்க, மேலும் எதிர்த்து நின்னீங்கன்னா உன்னை பயங்கரவாதிம்பாங்க, அதையும் தாக்குப்பிடிச்சு எதிர்த்து நின்னா அது தேச விரோதிம்பாங்க. டிஎம்கே அலையன்ஸ்லேயோ ஏடிஎம்கே அலையன்ஸ்லேயோ ஒரு பார்ட்னராக சேர்றதுங்கிறதே இந்த சமூகத்தில் ஒரு பெரிய போராட்டம். அது 3 முறை 4 முறை தனியாக நின்று தான் பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய ஓட் பேங்கை ப்ரூவ் பண்ண பிறகு தான் ஏடிஎம்கே கூட்டணியில் சேர முடியுது. விஜயகாந்த் 8% ஓட்டை ப்ரூவ் பண்ண பிறகு தான் ஏடிஎம்கே அலையன்ஸில் ஜாயின் பண்ண முடியுது. ஓட் ப்ரூவ் பண்ணாமல் ஒரு கட்சி அலையன்ஸில் தொடர்ந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அப்போ இந்த அரசியலை நான் இப்போ 35 வருஷம் கடந்து வந்திருக்கிறேன். 25 வருஷம் நான் தேர்தல் அரசியல் இருக்கிறேன்னா ஒவ்வொரு இன்ச்சும் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். நம்ம கூட்டணியில் இந்த கூட்டணியில் இருக்கிறதுனால ரியாக்ஷன் நம்மள்கிட்ட குறைவாக வருது. நேர்மையாக இருக்கிறவங்க திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டே திருமாவளவன் இந்த அளவுக்கு போல்டாக வேலை செய்கிறாருன்னு பாராட்டுறான். திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டே திருமாவளவன் இப்படி ஸ்டேட்மெண்ட் விடுறாருன்னு திமுகவில் வருத்தப்படுறவங்களும் இருக்கிறாங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் நீதி கிடைக்குங்கிறத விட திமுக அரசுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தணும்னு ஒரு கும்பல் இறங்கி வேலை செய்யுது. அவங்க எடுப்பில் 1 மணி நேரத்தில் சிபிஐ விசாரணை கேட்குறான் பிஜேபி. பாதுகாப்பு கொடுத்துருக்க வேண்டிய மாநில அரசு அதை கொடுக்கல, அப்போ நம்ம சிபிஐ கேட்குறோன்ற டோன் தான். என்ன இவங்களுக்கு என்ன இவ்வளவு காலம் இல்லாத திடீர் அக்கறை தலித்துகள் மேலே? நாளைக்கு நீங்கள் மீண்டும் பட்டியலின மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைக்கு எதிராக பார்லிமெண்ட்டில் பேசும்போது இதே மாதிரி நிர்மலா சீதாராமனோ வேறு ஏதோ ஒரு அமைச்சரோ எந்திரிச்சு உங்கள் தமிழ்நாட்டு அரசு கேளுங்க, ஸ்டாலின்ட்ட கேளுங்க, திமுக அவங்க பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட பேசுகிறாங்க. படுகொலை செய்யப்பட்டது கவலையை விட திமுகவுக்கு எதிராக இதை பில்டப் பண்ணி எப்படி அரசியல் ஆதாயம் தேடலாங்கிறது அவங்களுக்கு பிரைமரியாக இருக்குது. இது உங்களுக்கு தர்ம சங்கடமாகுது. சிபிஐ கேட்குற பிஜேபிக்கு வேறு ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது. அப்போ சிபிஐ கையில் வந்துச்சுன்னா நீ உனக்கு வேண்டிய ஆட்களை காப்பாற்ற பார்க்குறியா? ஓகே, அப்படி ஒரு அவன் சிபிஐ கிட்ட போச்சுனாக்கா அவன் என்ன வேணாலும் பண்ணுவான்ல. அவங்க கையில் தான் இருக்குது, அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது சிபிஐ. இந்த இன்வெஸ்டிகேஷன் தமிழ்நாடு போலீஸ் கையில் இருக்குது. சிபிஐ கையில் போயிடுச்சுன்னா இப்போ அதில் 3 பேர் 4 பேர் பிஜேபிக்காரன்றாங்க. இதே ஆற்காடு சுரேஷனுடைய காதலியோ மனைவியோ அஞ்சலைங்கிற அம்மா பிஜேபியில் மகளிர் அணி பொறுப்பில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆற்காடு சுரேஷே பிஜேபியோட ஒரு லிங்க் இருக்கிறது தெரியுதுல்ல. அப்போ அவங்களெல்லாம் காப்பாற்றுறது தான் நீ சிபிஐ கேட்குறியா? ஆருத்ரா கோல்டு, பிஜேபி, ஆற்காடு சுரேஷ், அது ஒரு சைக்கிள் வருதுல்ல. ஏற்கனவே ஆருத்ரா கோல்டுக்கும் பிஜேபிக்கும் ஒரு லிங்க் இருக்கிறத பேசப்படுதா இல்லையா? அப்போ ஆருத்ரா கோல்டு ஆம்ஸ்ட்ராங் படுகொலையுடன் தொடர்புபடுத்தி பேசுகிறாங்கன்னு சொன்னால் இந்த குற்றவாளிகளில் சில பேர் பிஜேபியோட இருக்கிறாங்கன்னா இப்போ ஒரு முக்கோண தொடர்பு இருக்கிற மாதிரி என்ன வேண்டியிருக்குல்ல. அப்போ அதுக்காக தான் நீ சிபிஐ கேட்குறியான்னு கேட்க வேண்டியது வருது. நம்ம கூட்டணியில் இந்த கூட்டணியில் இருக்கிறதுனால ரியாக்ஷன் நம்மள்கிட்ட குறைவாக வருது. இதுவே எதிர்கட்சியாக நம்ம இது பொலிட்டிக்கல் அஜெண்டா வச்சு இந்த ரியாக்ஷனே பண்ணாதவன் பண்ணுற ரியாக்ஷன் இது. நான் இந்த கூட்டணிகளை இருந்துக்கிட்டு என்ன நேர்மையாக இருக்கிறவங்க திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டே திருமாவளவன் இந்த அளவுக்கு போல்டாக வேலை செய்கிறாருன்னு பாராட்டுறான். திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டே திருமாவளவன் இப்படி ஸ்டேட்மெண்ட் விடுறாருன்னு திமுகவில் வருத்தப்படுறவங்களும் இருக்கிறாங்க. நான் திமுக கூட்டணியில் இப்போ 3 வருஷமாக இருக்கிறேன் அல்லது 5 வருஷமாக இருக்கிறேன்னு சொன்னால் இப்போ இவங்க ஆட்சிக்கு 3 வருஷத்தில் ஸ்ரீமதி கொலை நடந்தப்போ முதல் போராட்டம் அந்த கள்ளக்குறிச்சியிலே 10,000 பேரை திரட்டி நடத்துன்னு நாங்கள் தான். அதுக்கு நியாயம் வேணும், நீதி வேணும்னு. வேங்கவேல் பிரச்சனை நடந்த உடனே அடுத்த 2 நாள் இடைவெளியில் அதே இடத்துல வேங்கவேல் பக்கத்தில் புதுக்கோட்டையில் 5000 பேருக்கு மேலே திரட்டி எல்லோரும் புதிய புத்தாண்டு விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் விடிஞ்சா புத்தாண்டு. நான் அன்றைக்கி டிசம்பர் 31 அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கிறேன். அதுக்கு பிறகு அது போதாதுன்னு தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்ட தலைநகரங்கள்லையும் வேங்கவேலுக்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்திருக்கிறோம். இந்த மாதிரி போராட்டம் நடத்தணும் எவனாவது இந்த கேள்வி கேட்டானா அதுக்கு நான் பதில் சொல்லலாம்.
அதே மாதிரி வந்து கிருஷ்ணகிரியில் தொடர் படுகொலைகள் நடக்குது. 10,000 பேரை திரட்டி ஒசூரில் நான் ஒரு பெரிய போராட்டம் நடத்தினேன். இந்த மாதிரி இங்கே தொடர் படுகொலைகள் நடக்குது, இங்கே சாதியவாதிகள் வந்து கட்டற்று சுதந்திரமாக திரியிறாங்க, அவங்கள மேலே நடவடிக்கை இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டித்து நான் ஆர்ப்பாட்டம் நடத்தினேன். அதே மாதிரி நாமக்கல்ங்கிற இடத்துல ஒரு இரவு காவலர் கொல்லப்பட்டான். ஒரு போஸ்டர் எலக்ட்ரிக் போஸ்ட்டில் தூக்கி வச்சு கட்டிட்டாங்க. போலீஸ் அதை வந்து 174 சிஆர்பிசி போடுறாங்க. எப்படி ஒன்றால் இதுக்கு 174 சிஆர்பிசி போட முடியுதுன்னு சொல்லிட்டு போலீஸை கண்டித்து என் தலைமையில் 5000 பேர் மேலே திரட்டி நாமக்கல்லில் ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு. அதுக்கு நானே தான் தலைமை தாங்கினேன். தென் மாவட்டங்களில் தொடர் படுகொலைகள் நடந்துச்சு. திருநெல்வேலியில் என்னுடைய தலைமையில் 5000-10,000 பேரை திரட்டி நான் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறேன். இப்போ கள்ளச்சாராய சாவு நடந்துச்சு, அது உடனடியாக வந்து நாங்கள் சென்னையில் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறேன். இவ்வளவு ரியாக்ஷன் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரியாக்ஷன் பத்தாதுன்றவன் என்ன ஃபீல்டில் வந்து வேலை செஞ்சான்னு சொல்லுங்கள். இந்த விமர்சனம் வைக்கிறவன் 10 பேரை திரட்டி போராட்டம் நடத்திருக்கிறானா, அல்லது திமுக அரசை எதிர்த்து வெறும் எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான், எல்லாத்துக்கும் காரணம் முதலமைச்சர் தான் சொல்லக்கூடிய எவனாவது வந்து மாஸ் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டுருக்கிறானா, ஒரு சமூகத்தை திரட்டி மக்களை திரட்டி அரசியல்படுத்தி, இதெல்லாம் நான் திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டே பேசுகிறேன். முதல் குரல் ஏன் குரல் தான், உண்மையான குற்றவாளிகள் இல்லைன்னு. ஆம்ஸ்டாங் கைதில் வந்து 8 பேர் சரண்டர் ஆகிருக்கிறாங்க. இவர்கள் அத்தனை பேரும் உண்மையான குற்றவாளிகள் இல்லை, உண்மையான குற்றவாளிகளை பிடிக்கும்னு சொன்னது நான் தான். இதெல்லாம் ரியாக்ட் பண்ணாமல் இல்லையா எனக்கு? இப்போ முதல்வர் வருத்தப்பட்டுவார், அல்லது திமுக வந்து வருத்தப்பட்டுக்கும், அல்லது கூட்டணி வந்து அது சிதறி போயிடும், அப்படிலாம் நான் யோசிக்கவே இல்லையே. இந்த மாதிரி நான் யோசிக்கவே இல்லையே. திமுக கூட்டணியில் இருக்கும்போதே நான் அண்ணா திமுக கூட்டணியில் இருந்தவங்களோட சேர்ந்து ஈழத்தமிழர்களுக்காக போராட்டம் நடத்தினேன். நான் திமுக கூட்டணியில் தான் இருந்தேன். 2009 கூட்டணி விட்டு நான் வெளியே போகல. ஈழத்தமிழர்களுக்காக வந்து நெடுமாறன் ஐயாவோடவும் மருத்துவர் ராமதாஸோடவும் அவர் அன்னைக்கு அண்ணன் வைகோ இவங்கெல்லாம் ஒரே அணியில் இருந்தாங்க. அன்றைக்கி அதிமுகவோட எம் நடராஜன், நான் அவங்களோட சேர்ந்து பயணப்பட்டேன். 1 வருஷத்துக்கு 1.5 வருஷம் பயணப்பட்டேன். நான் தனியாக போய் அங்கே உண்ணாவிரதம் இருந்தேன். அன்றைக்கி நான் கூட்டணியில் தான் இருக்கிறேன். அப்போ வந்து ஒரு ஆற்காடு வீராசாமி நேராக அந்த இடத்துக்கு வந்து அவர் ஒரு சீனியர் மினிஸ்டர். அவர் வந்து நேராக வந்து என்ன திரும்ப இப்படிலாம் பண்ணுறீங்க, நீங்கள் தலைவர்கிட்ட வந்து சொல்லுங்கள், உண்ணாவிரதத்தை முடிங்க. தலைவர் சொல்லி விட்டார். ஆசிரியர் கி வீரமணின்னு சொன்னார், இதெல்லாம் நம்ம நடத்த வேண்டிய போராட்டமாக, எது நீங்கள் போய் உண்ணாவிரத போராட்டம் நடத்துகிறீங்க, இதை முடிச்சுட்டு வாங்க, நம்ம சிஎம்கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். நான் 4 நாள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. நான் அன்றைக்கி வந்து தலைவர் கோவிச்சுவார், இல்லை நம்ம கூட்டணி விட்டு தூக்கி எறிஞ்சிருவார் அப்படின்னு நான் நினைக்கலையே. எது நியாயமோ நியாயத்தின் பக்கம் நிற்கணும், எது வந்து பாதிப்போ பாதிக்கப்பட்டவர் பக்கம் நிற்கணும்னு தன்னியல்பாக நான் இறங்கி போனேன் நான். ஆனால் ஏன் நீ இப்படி போனீங்கன்னு என்ற கலைஞர் கேட்டதில்லை, மேடைகளை நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு சொன்னதில்லை, அல்லது இப்படி பேசுங்கன்னு என்கிட்ட வழிகாட்டினதில்லை. என்னை சுதந்திரமாக வந்து அனுமதிச்சவர் வந்து கலைஞர். அது நான் வந்து புதுசாக அந்த 2009 நான் போய் கூட்டணியில் சேரல. 2006 உள்ளாட்சி தேர்தலிருந்து நாங்கள் திமுக கூட்டணியில் பயணிக்கிறோம். 2009 நாடாளுமன்ற தேர்தல் வருது. ஆனால் நான் 2009 ஜனவரியிலேருந்தே நான் வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கிறவங்களோட சேர்ந்துக்கிட்டு நான் பயணப்படுறேன். நான் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறேன். அன்றைக்கி நான் வந்து இஷ்யூ தான் பார்த்தேனே தவிர என்னுடைய அணி என்ன, அதனால் என்ன பொலிட்டிக்கல் லாஸ் வரும் அல்லது பொலிட்டிக்கல் கெயின் வரும் நான் கணக்கு போடலையே. இன்றைக்கி நான் அப்படி கணக்கு போடலையே. இன்றைக்கி எனக்கு வருத்தப்பட்டு நீ இல்லை, நீ இப்படி எங்களுக்கு எதிராக பேசுகிற, உன்னால தான் வந்து இந்த மாதிரிலாம் ஆச்சு, இந்த பிரச்சனையை நீ பெருசாகினது நீ தான் அப்படின்னு நாளைக்கு டிஎம்கேல சொன்னால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் திமுகவை டேமேஜ் பண்ணணும், ஆம்ஸ்டாங் கொலையில் நீதி கிடைக்குங்கிறத விட திமுக அரசுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தணும்னு ஒரு கும்பல் இறங்கி வேலை செய்யுது. அவங்க வந்து எடுப்பில் 1 மணி நேரத்தில் வந்து சிபிஐ விசாரணை கேட்குறான் பிஜேபி. யார் அந்த கோரிக்கை வச்சது? முதல்ல பகுஜன் சமாஜ் கட்சி அந்த கோரிக்கை வச்சு கூட பரவாயில்ல. முதல் கோரிக்கையே சிபிஐ வேணும்னு வச்ச கோரிக்கையே பிஜேபி தான். அதுக்கப்புறம் எல்லோரும் சிபிஐ வேணும்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிஜேபியினுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டா என்ன? எதுக்கு இப்போ அது போலீஸினுடைய இன்வெஸ்டிகேஷனே ஸ்டார்ட் ஆகலை. அவங்க செயல்படுறாங்களா இல்லையான்னு தெரியல. அதில் தப்பாக செயல்படுறாங்க அல்லது வந்து சரியாக இல்லை, மந்தமாக செயல்படுறாங்க, லெத்தார்ஜிக்காக இருக்கிறாங்கன்னு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோரிக்கை வைக்கலாம். பாதுகாப்பு கொடுத்துருக்க வேண்டிய மாநில அரசு அதை கொடுக்கல, அப்போ நம்ம சிபிஐ கேட்குறோன்ற பாதுகாப்புங்கிறது வந்து அவர்கிட்ட இருந்து அதுதான் போலீஸ் ரத்தோர்னு சொன்னார். அது வந்து அந்த மாதிரி த்ரெட் இருக்கிறதா எங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. அவர்கிட்ட துப்பாக்கி இருக்குது, அவர் துப்பாக்கி எலெக்ஷன் டைமில் கொடுத்தாரு, திரும்பி வாங்கிட்டார். பாதுகாப்பு கோரலைங்கிற மாதிரி அவர் அவருடைய ஸ்டாண்ட் சொல்கிறார். இப்போ நம்ம அதை வந்து நியாயப்படுத்த விரும்பலை. ஆனால் ஒரு இன்வெஸ்டிகேஷன், அந்த சம்மந்தப்பட்ட போலீஸ் முதல்ல எஃப்ஐஆர் போடணும், இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். அதில் ஏதாவது வந்து பிழை இருக்குது அல்லது அவங்க லெத்தார்ஜிக்காக இருக்கிறாங்க அல்லது வேறு ஏதாவது ஒரு நோக்கம் இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு ஒரு 24 மணி நேரம் கழிச்சு நீங்கள் சொல்லியிருந்தா கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. எடுப்பிலே சிபிஐ விசாரணை வேணும், எடுப்பிலே டெல்லியிலேருந்து அறிக்கை, எடுப்பிலே பிஜேபி தேசிய தலைவர்கிட்டருந்து வந்து ரெஸ்பான்ஸு, இதெல்லாம் பொலிட்டிக்கல் அஜெண்டாவாக தானே இருக்குது. என்ன இவங்களுக்கு என்ன இவ்வளோ காலம் இல்லாத திடீர் அக்கறை வந்து தலித்துகள் மேலே? இப்போ பிஜேபிக்கு ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா, மாநில தலைவரே கொல்லப்படாது. அது ரைட்டு. இதை வந்து மாநில தலைவருடைய படுகொலைக்கு
வருத்தம் துயரப்படுவது நீதி கூறுவதுங்கிறது ஒரு ஒரு வகை. அது வந்து எல்லார்கிட்டும் நம்ம எதிர்பார்க்குறோம், எல்லாரும் வந்து. ஆனால் இதை பயன்படுத்தி டிஎம்கேவை வந்து அந்த அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசுறது அப்படிங்கிறது ஒரு அஜெண்டாவாக வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க. அது ஒரு அஜெண்டாவை வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க. அதை விட இதெல்லாம் முக்கியமாக உங்களுக்கு தெரியுது. ஆம்ஸ்ட்ராங் ஒரு ரவுடி தான், ஒரு கேங்ஸ்டர் தான். அதுக்கு எதுக்கு இவ்வளோ பேர் என்ன இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, இவ்வளோ என்னமோ தியாகியானலாம் கேட்குறாங்க. இவ்வளோ நாள் இப்படி ஒரு பேரே கேள்விப்பட்டதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட்டே கேட்குறேன். இவருக்கு எதுக்கு இவ்வளோ இரங்கல், இவ்வளோ பேர் இந்த கோரிக்கையெல்லாம் வைக்கிறாங்க, அந்த அஜெண்டாவும் வருது. அந்த அந்த மாதிரி பேசுகிறவங்க அந்த ஸ்டோரிகள்லாம் இப்போ தான் கிளம்பி வருது. எனக்கே அதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது. நான் முதல் முறையாக ஆற்காடு சுரேஷுக்கு பேர்லாம் கேள்விப்படுறேன். ஆனால் அவருக்கு ஏற்கனவே அவர் செத்துருக்கிறாருங்கிறது எனக்கு தெரியல. அவரை கொலை பண்ணியிருக்காங்கிறது கூட எனக்கு தெரியாது. இன்றைக்கி சொல்லப்படக்கூடிய பல ரவுடிகளுடைய பெயரெல்லாம் இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு டைம் கேள்விப்படுறேன். இப்போ ஒரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பற்றி இப்போ இவங்க சொல்கிற இந்த கதைகள்லாம் நான் முதல் முறையாக கேள்விப்படுறேன். அதே லிஸ்ட்டில் இப்போ ஆம்ஸ்ட்ராங் எனக்கு அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படின்ற முன்விரோதம் தானே இதுக்கு பொலிட்டிக்கல். அந்த ஸ்டோரி உங்களை மாதிரி தான் நானும் புதுசாக கேள்விப்படுறேன். எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. அவர் வந்து ஒரு நல்ல அம்பேத்கரைட்டு, அவ்வளோதான். அவ்வளோதான் நமக்கு அது தெரியும். நல்ல கான்ஸ்டிடியூஷனை பற்றி பேசுவார். புத்திஸ்ட்டுங்கிற ஒரு ரிலீஜியஸ் ஃபெய்த் அவருக்கு உண்டு. அந்த மாதிரி தான் அவருடைய முகம் நமக்கு தெரியும். ஸோ பொதுவாகவே தலித் லீடர்ஸ் அல்லது ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்காக நாங்கள் போராடணும்னு வர்றவங்க ஒரு கேங், அவங்க மேலே ஒரு முத்திரை, அவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க, அவங்க கேங்ஸ்டராக இருப்பாங்க, ரவுடியாக இருப்பாங்க, கேட்டால் வந்து இப்படி ஒரு முகத்தை வச்சுக்கிறாங்கன்ற ஒரு பார்வை வச்சிடுறாங்களே. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட கட்ட பஞ்சாயத்து கட்சின்னு பல முறை விமர்சனங்களை வீசியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரகிள்லாம் வந்து அம்பேத்கருக்கே இருந்தது. அம்பேத்கர் சொன்னார், முதல்ல வந்து உங்களை வந்து தீவிரவாதிம்பாங்க, சமூக விரோதிம்பாங்க, எதிர்த்து நின்னீங்கன்னா தீவிரவாதிம்பாங்க, மேலும் எதிர்த்து நின்னீங்கன்னா உன்னை பயங்கரவாதிம்பாங்க, அதையும் தாக்குப்பிடிச்சு எதிர்த்து நின்னா தேச விரோதிம்பாங்க. இதெல்லாம் நீ கடந்து தான் நிற்கணும்னு அம்பேத்கருக்கு அந்த நிலை இருந்தது. ஒடுக்கப்பட்டவர்கள் வந்து திடீர்னு அதிகாரத்தை நோக்கி நகர்வதை வந்து யாராலையும் அவ்வளோ ஈஸியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நம்ம வந்து காலங்காலமாக கை கட்டி நின்றாங்க, வாய்ப்பத்தி நின்னாங்க, கஞ்சிக்கு வழி இல்லாமல் கிடந்தாங்க, அவங்களாம் இன்றைக்கி வந்து கோட் சூட்டு போட்டுக்கிட்டு அரசியல் பேசுகிறாங்க அப்படிங்கிறது தானே பொதுவான விமர்சனமாக இருக்குது. இது இந்த உளவியல் என்ன உளவியல்? இந்த உளவியலிருந்து வரக்கூடிய இது வரலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு இந்த விஷயத்தில் தலையிட்டாங்க, இந்த ஃபினான்ஸ் விஷயத்தில் தலையிட்டாங்க, அல்லது இந்த மாதிரியான பெரிய பெரிய நிதி நிறுவன மோசடியில் தலையிட்டாங்க, அப்படி எதுவுமே கிடையாது. திட்டமிட்டு ராமதாஸும் சரி மற்றவங்களும் சரி ஆரம்பத்திலிருந்தே விடுதலை சிறுத்தையிலேருந்து இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, அதை செய்கிறாங்க, இதை செய்கிறாங்க, ஒரு சமூக விரோத முத்திரை வந்து பில்டப் பண்ணாங்க. இன்றைக்கும் சிதம்பரம் தொகுதியில் எனக்கு இருக்கிற சிக்கல் அதுதான். ஏன்னா அவர் வந்து எதை வந்து முதல்ல வந்து ஒரு தோற்றத்தை உருவாக்கினாரோ அந்த தோற்றம் இன்னும் அந்த மக்கள் உளவியலேருந்து மாறலை. ஆக்சுவலாக அவங்க தான் வன்முறை பண்ணாங்க. நான் முதல்ல 99 போய் மூப்பனார் அணியில் நின்னப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது, தேர்தலை பற்றியே தெரியாது. நான் வேட்பாளர் நிற்கணுங்கிற எண்ணமே எனக்கு இல்லை. மூப்பனாருடைய கட்டாயத்தில் தான் நான் வேட்பாளர் போய் நின்னேன். 10-15 நாள் இடைவெளி தான். கலவரம் பண்ணது அவங்க தான் திட்டமிட்டு பண்ணாங்க. ஓட்டு போட்டவங்களை அடித்தாங்க, தீ வச்சாங்க, கொளுத்துனாங்க, ஏகப்பட்ட பேரை வெட்டி காயப்படுத்தினாங்க. ஆனால் பேர் எனக்கு எதிராக போயிடுச்சு. திருமாவளவன் வந்து வன்முறை பண்ணான், இவன் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிரி. வன்முறை பண்ணது அவங்க, ஆனால் பிராண்டட் வந்து எனக்கு. அந்த ஸ்டிக்மா இன்னும் இருக்குது சமூகத்துக்குள்ளே. நம்ம என்ன பண்ண முடியும்? அது இயல்பாக அந்த ஒரு முத்திரை இதெல்லாம் தான் சோஷியல் ஸ்டிக்மான்னு சொல்கிறது. இது வந்து ஒரு நபர் தனிநபருங்கிற அடிப்படையில் வச்சு பண்ணுறதில்ல. நீ யார் எமர்ஜி ஆகி வந்தாலும் அது நடக்கும். அது மட்டும் இல்லை, இந்த சமூகத்திலேருந்து யார் எமர்ஜி ஆகி வந்தால் கூட எவ்வளோ இன்டெலெக்சுவலாக இருந்தாலும் கூட அவன் மேலே இந்த முத்திரை வரும். ஓகே, அதை கடந்து தான் வந்து நிற்க வேண்டிய தேவை இருக்குது. திமுகவில் கூட்டணி சேர்க்கறதுனாலே இல்லை அவெல்லாம் வந்து ஒரு மாதிரி இந்த பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்து வேண்டாம், அதிமுகவில் கூட்டணி சேர்க்கணும்னா அங்கே நடக்கிற கூட்டத்தில் அவங்க போய் சொல்லுவோம், அதெல்லாம் அவங்க செய்யக்கூடாது. இதெல்லாம் தாண்டி தான் நம்ம நிற்கிறோம். உங்களுக்கு வந்து ஒரு டிஎம்கே அலையன்ஸ்லேயோ ஏடிஎம்கே அலையன்ஸ்லேயோ ஒரு பார்ட்னராக சேர்றதுங்கிறதே வந்து இந்த சமூகத்தில் ஒரு பெரிய போராட்டம் அது. ஓகே, அதெல்லாம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி போய் நம்ம வந்து ரெக்வஸ்ட் பண்ண உடனே கொடுத்துருவாங்களா? அப்படிலாம் கிடையாது. நான் வந்து எங்களுக்கு ஒரு 2 சீட்டு கொடுங்க அப்படின்னா கொடுத்துருவாங்களா என்ன? 2 எம்பி சீட்டுங்கிறது சாதாரணமான விஷயமா என்ன? அதுக்கு ஸ்டஃப் இல்லாமல், அதுக்கான ஒரு தகுதி இல்லாமல், அதுக்கான பேக்ரவுண்ட் இல்லாமல் இவர் வர்றதுனால நமக்கு என்ன லாபம்னு கணக்கு போடாமலாம் கொடுத்துருவாங்க. 2 எம்பி தொகுதியை, 10 எம்எல்ஏ தொகுதியை அவ்வளோ சீக்கிரம் கிடையாது. அதாவது அவ்வளோ எளிதாலாம் வந்து நீங்கள் வந்து அரசியலில் வந்து ஒரு பார்கெயினை பண்ண முடியாது. ரொம்ப ஹார்ட் பார்கெயின் பண்ணால் தான் வந்து இதெல்லாம் வந்து உங்களால் செய்ய முடியும். அந்த பார்கெயின் பண்ணுன்னா அதுக்கான ஸ்டெபிலிட்டி நம்மகிட்ட இருக்கணும், அந்த தகுதி நமக்கு இருக்கணும், அந்த ஸ்டஃப் நமக்கு இருக்கணும்.
ஸ்டஃப்னா வெறும் இண்டிவிஜுவல் ஸ்டஃப் இல்லை. ஒரு பார்ட்டி வந்து இது வந்து கிராஸ் ரூட் லெவலில் மக்களோட இருக்கிற இயக்கம் தான். இவங்க வந்து ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இவங்களால் வந்து ஒரு 5000 ஓட்டோ 10,000 ஓட்டோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், அல்லது ஒரு 20,000 ஓட்டை இவங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இவர் வந்து ஒரு முடிவு எடுத்தார்னா இவரை சார்ந்தவர்கள் அப்படியே கரெக்டாக அந்த பக்கம் ஓட்டு போடுவாங்க அப்படின்னா தான் வந்து ஒரு அலையன்ஸ்லேயே நீங்கள் சேர முடியும். இல்லைன்னா அலையன்ஸில் சேர முடியாது. தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரி இப்போ எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 3 முறை 4 முறை தனியாக நின்று தான் பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய ஓட் பேங்கை ப்ரூவ் பண்ண பிறகு தான் ஏடிஎம்கே கூட்டணியில் சேர முடியுது. வைகோ அது மாதிரி 8% ஓட்டு வாங்கின பிறகு தான் ஏடிஎம்கே அலையன்ஸில் ஃபஸ்ட்டு ஏடிஎம்கே அலையன்ஸ் தான் அவர் சேர்ந்தார். விஜயகாந்த் வந்து 8% ஓட்டை ப்ரூவ் பண்ண பிறகு தான் ஏடிஎம்கே அலையன்ஸில் அவர் ஜாயின் பண்ண முடிஞ்சுது. ஓட் ப்ரூவ் பண்ணாமல் ஒரு கட்சி அலையன்ஸில் தொடர்ந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அது வந்து ஏதோ சாதி அடிப்படையில் கொடுத்துட்டாங்க, அல்லது வந்து போய் அவர் கேட்டார் அதனால் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா வந்து ரொம்ப அறியாமையில் உளரக்கூடிய ஒரு உளறல் தான் அது. அரசியல்னா என்னன்னு தெரியாமல் அரிச்சுவடி தெரியாதவன் பேசுகிற பேச்சு அது. அப்படிலாம் ஒரு கட்சி போய் நான் இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க எனக்கு 2 சீட்டு கொடுங்க யாரும் கொடுத்துட மாட்டாங்க. அப்போ இந்த அரசியலை நான் வந்து இப்போ 35 வருஷம் கடந்து வந்திருக்கிறேன். 25 வருஷம் வந்து நான் தேர்தல் அரசியல் இருக்கிறேன்னா ஒவ்வொரு இன்ச்சும் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் அது. ஒரு அங்குலம் நான் வந்து நகர்ந்துருக்கிறேன்னா அது வந்து மற்றவங்க எடுக்கக்கூடிய முயற்சியை விட நான் 1000 மடங்கு இந்த முயற்சி எடுத்திருந்தால் தான் அதில் நான் வந்து போராடி இருந்தால் தான் அந்த இடத்த நான் நகர்ந்துருக்க முடியும். ஸோ இந்த சோஷியல் ஸ்டிக்மா அதுதான் சோஷியல் ஸ்டிக்மா. ஏன்னா எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது, ஏங்க அவரை வந்து இந்த கூட்டணி சேர்த்துக்கலாம்னு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் என்னுடைய ப்ரெசன்ஸ், நான் 24 ஹவர்ஸ் வந்து இந்த களத்தில் நிற்கிறேன், மக்களோடு நிற்கிறேன், எல்லா பிரச்சனைகளும் நான் போராடிட்டு இருக்கிறேன். அது மீனவர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஈழத்தமிழர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வணிகர்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, விவசாயிகள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மாணவர்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பெண்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி போதைப் பொருளை எடுத்து நான் உடனடியாக அந்த கள்ளச்சாராய சாவுக்கு விடுதலை சிறுத்தையில் தான் போராட்டம் நடத்தணும். தமிழ்நாட்டில் எந்த கட்சி போராட்டம் நடத்துச்சு சொல்லுங்கள்? எல்லாம் நேரடியாக திமுக மேலே குற்றம் சாட்டுறாங்களே தவிர இந்த போதைப்பழ அதாவது திமுக பொறுப்பேற்கணும், திமுகவால் தான் கள்ளச்சாராயம் பெறுதுன்னு சொல்கிறாங்களே தவிர இது இந்தியா முழுக்க இருக்கிற ஃபினாமினா தானே. இந்தியா முழுக்க எல்லோரும் செத்துக்கிட்டு தான் இருக்கிறான், அதில் ஹியூமன் ரிசோர்ஸ் பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. இப்போ அதை பற்றி யார் கவலைப்படுறா? இன்றைக்கி எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும் வந்து போதைப் பொருள் வந்து புழக்கத்தில் இருக்குது. அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது, இந்தியா முழுக்க இருக்கேன். அப்போ இதுக்காக இது பின்னால் இருக்கக்கூடிய மஃபியா கும்பல் யார்? அந்த மாணவ செல்வங்களை பாதுகாக்கணுங்கிற அக்கறை, அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எத்தனை தலைவர்கள் கட்சி தலைவர்கள் இருக்குது? நான் வந்து உடனடியாக போராட்டத்தை அறிவிச்சது போதைப்பொருள் உட்பட, வெறும் சாராயம் மட்டும் இல்லை, போதைப்பொருள் உட்பட ஹியூமன் ரிசோர்ஸை பாதிக்குது, இளம் தலைமுறையினர் அழிகிறாங்க. தேசிய மதுவிலக்கு கொள்கை நான் பார்லிமெண்ட்லேயே அதை பேசியிருக்கிறேன், இப்போ கடந்த முறையும் பார்லிமெண்ட்டில் பேசியிருக்கிறேன். இப்போ அது மாதிரி வந்து களத்தில் மக்களோடு நிற்கிறதுனால தான் ஒரு அலையன்ஸ்லேயே நீங்கள் வந்து இடம்பெற முடியுது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பிறகு தலித் தலைவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்களோட எங்கள் தலைவருக்கே கூட பாதுகாப்பு இல்லை, சரியான பாதுகாப்பு கொடுக்கல, பல முறை தாக்குதலுக்கெல்லாம் முயற்சித்திருந்தாங்க. எனக்கு நிறைய தடவை நடந்திருக்கு, 1 முறை 2 முறை இல்லை. ஆனால் இதுவரை எனக்கு வந்து அது தொடர்பான பயம் வந்தது கிடையாது. நான் ரொம்ப இயல்பாக தான் இருக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து நான் யாருக்கு எதிராகவும் நான் செயல்படலை, எந்த ஒரு தனிநபர் பிரச்சனையும் நான் தலையில்லை, எந்த ஒரு சமூகத்துக்கு எதிராகவும் நான் அந்த பிரச்சனை பொதுவாக நான் அரசியல் பேசுகிறேன், பாதிக்கப்பட்டவர்களுக்காக பேசுகிறேன், அவ்வளோதான். அதனால் எனக்கு வந்து அந்த அச்சம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் குறிப்பாக அந்த திவ்யா இளவரசன் பிரச்சனை பிறகு மருத்துவர் ராமதாஸ் தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களையும் கூட்டம் போட்டு ஒவ்வொரு சாதியைட்டையும் போய் வந்து அதை தூண்டிவிட்டு திருமாவளவன் வந்த பிறகு தான் வந்து இங்கே காதல், நாடக காதல் அப்படின்லாம் சொல்லி ப்ரொவோக் பண்ணி நீ சினிமாக்காரன்லாம் அதை வச்சுக்கிட்டு என் பேரை சொல்லி அதுலேயும் பிழைப்பு நடத்துறது சில பேர் படம்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு நாள் கூட என்ன அவங்க சந்தித்து பேசுனதில்லை, என்ன நடந்ததுன்னு அவங்க என்கிட்ட கேட்டது கிடையாது, உண்மை என்னன்னு அவங்க தெரிஞ்சது கிடையாது. இதை வச்சு பிழைப்பு நடத்த பார்க்குறாங்க. அவர் திட்டமிட்டு உருவாக்கிய ஒரு அரசியலால் எனக்கு வந்து வடசேரியில் என்ன கொலை செய்கிறது முயற்சி பண்ணாங்க. வேளச்சேரியில் என் வீட்டுக்கு முன்னால் ஆயுதங்களோட போலீஸ் வந்து 5 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. ஓகே, ஆயுதங்களோட அரெஸ்ட் பண்ணாங்க. கைது பண்ணவொடனே என்னன்னாக்கா இது மாதிரி திருமாவளவன் பண்ணுறதுக்கு வந்துருக்குறோம், ஆயுதங்களோட கைது பண்ணாங்க. எல்லாம் பயங்கரமான ஆயுதங்களோட கைது பண்ணாங்க. பல இடங்களில் நான் போகிற இடங்களில் கடந்த காலங்களில் ரொம்ப அப்போலாம் வந்து ரொம்ப பாப்புலராக இல்லாத நேரங்களில் நான் மேலவளவு பிரச்சனையை கையில் எடுத்தப்போ, சிதநகரம்பட்டி பிரச்சனையை கையில் எடுத்தப்போ, அந்த மாதிரி தென் மாவட்ட பிரச்சனைகளை கையில் எடுத்தப்போ எனக்கு நிறையா நான் என்னுடைய வண்டி போனாலே சூழ்ந்துவாங்க, வந்து போலீஸ் வந்து காப்பாற்றிருக்கிறாங்க. போலீஸ் வந்து காப்பாற்றிருக்காங்க. ஆமாம், அப்படியான சம்பவங்கள்லாம் நடந்தது, நிறைய சம்பவம் நடந்திருக்கு. 1-2 சம்பவம் கிடையாது, அதெல்லாம் கடந்து தான் வந்து நிற்கிறோம். அப்போ எப்படி சார் இருந்துச்சு? ஏன்னா இல்லை இதெல்லாம் வந்து ஆயுதம் வந்து உண்மையான பாதுகாப்பு இல்லைங்க, போலீஸும் உண்மையான பாதுகாப்பு இல்லை, நம்முடைய அணுகுமுறை தான் உண்மையான பாதுகாப்பு, அவ்வளோதான். ஆனால் சார் போலீஸ் வந்து
கைது போலீஸ் இருக்கும்போதே அடிக்கிறாங்க. ஓகே, போலீஸ் வேனில் போயிட்டு இருக்கிறான் ஒரு கைதி கோர்ட்டுக்கு, வண்டியை நிறுத்தி போலீஸ் வேனில் பூந்து அடிக்கிறாங்கல்ல, அடித்து ஒரு படுகொலை நடந்துச்சு திருநெல்வேலியில். போலீஸ் வேனில் இருக்கும்போதே அட்டாக் பண்ணுறாங்க. எவ்வளோ டைட் செக்யூரிட்டி இருந்தாலும் கூட அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, டார்கெட் பண்ணிட்டாங்கன்னா ராஜீவ்காந்தியை போட்டுதா இல்லையா? ராஜீவ்காந்தி எவ்வளோ பெரிய செக்யூரிட்டி. ராஜீவ்காந்திக்கு எல்லாரும் அது வந்து நேஷனல் லெவலில் வந்து ஒரு பெரிய தலைவர், அவருக்கு வந்து இசட் பாதுகாப்பு உண்டு, அவ்வளவு பெரிய ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து அவருக்கு இருந்தும் கூட சம்பவம் நடக்குதில்ல. இந்திரா காந்தி அம்மையாருக்கு என்ன அது சொல்லணுமா? அவங்க பவரில் இருந்த நேரம் தானே. செக்யூரிட்டியே செய்கிறேன்னா அதுதான் எப்படி வேணாலும் பிளான் பண்ணுவாங்கல்ல. நீங்கள் பாதுகாப்பு துப்பாக்கி வச்சுக்கிறது மட்டுமே பாதுகாப்பு இல்லை. அவங்க எடுத்த அரசியல், அவங்க பேசுகிற அரசியல், அல்லது அவங்களுடைய அணுகுமுறை, இதெல்லாம் தான் சேர்ந்து நமக்கான விஷயங்களை தீர்மானிக்குது. நாம் என்ன அரசியல் பேசுகிறோங்கிறதும் நமக்கு ஒரு வகையில் பாதுகாப்பாகவும் இருக்கும், அல்லது ஒரு பெரிய அச்சுறுத்தலாகவும் இருக்கும், இன்னொரு பக்கம் த்ரெட்டாகவும் இருக்கும். இந்திரா காந்தி அம்மையார் வந்து ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷன் பண்ணதுனால தான் அது நடக்குது. எவ்வளவு டைட் செக்யூரிட்டியில் இருந்தாங்க, நடக்குதே. காந்தி வந்து எவ்வளோ பெரிய அஹிம்சா மூர்த்தி, நடக்குதே. சொல்லப்போனால் அம்பேத்கர் தான் வந்து கடுமையான அரசியலை பேசினவர். இப்போ அம்பேத்கருக்கு எதிராக யாரும் வந்து ஒரு பாம் வீசலை, அவரை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தலை. ஆனால் காந்திக்கு எதிராக நடக்குது. காந்திக்கு பாதுகாப்பு இருந்துச்சு. என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நாம் பேசக்கூடிய அரசியலும் நம்முடைய அணுகுமுறை தான் இவற்றை எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ நீங்கள் ஒரு இடிதாங்கியாக திமுக கூட்டணிக்கு இருக்கீங்களோ? ஏன்னா எதிர்க்கட்சிகளோ, எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் கூட அவர் தான் சொல்லணும், திருமாவளவன் தான் சொல்லணும்னாரு, போராட்டம் அறிவிச்சிருக்காரு, ஆனால் அது 10 தெரியலன்றாரு. பல பத்திரிகையாளர்கள் அல்லது அரசியல் விமர்சகர்களோ, பாஜகவினரோ, மற்றவர்களோ சொல்லக்கூடிய வார்த்தைகள் உள்நோக்கம் இல்லாமல், திருமாட்ட போய் கேளுங்க, உள்நோக்கம் இல்லாமல் சொல்லட்டு நான் பதில் சொல்கிறேன். அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது, உள்நோக்கம் இருக்குது. அவங்க வந்து என்னை டார்கெட் பண்ணல, திமுக கூட்டணியை அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு செங்கல்ல உருவணும்னு நினைக்கிறாங்க. அது அவங்களுடைய அஜெண்டா. ஏன்னா இங்கே ஏதாவது நடந்துச்சுன்னா திமுக அரசு அப்படின்னு சொல்லும்போது பிசி இதுக்கு நான் வந்து பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு எந்த உள்நோக்கம் இல்லை, நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்லலாம். உள்நோக்கம் உள்ளவங்க வைக்கிற விமர்சனங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் நாடாளுமன்றத்தில் இப்போ மது ஒழிப்புக்காக தேசிய கொள்கை கொண்டு வரணும்னு நீங்கள் உடனே நிர்மலா சீதாராமன் எந்திரிச்சு உங்கள் ஸ்டேட்டில் தான் நடந்திருக்கு, உங்கள் சிஎம்கிட்ட கேளுங்க நான் பேசினேன். நான் வந்து இந்த சம்பவம் இந்தியா முழுக்க நடக்குது, அதனால் தேசிய மதுவிலக்கு கொள்கை வேணும்னு நான் பேசுகிறேன். இது தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கலை. எனக்கு வந்து மைக்கப்போ ஆன் ஆகலை, நான் பேசி முடிச்சுட்டேன். அது பிறகு அவங்க எழுந்துச்சு பேசினாங்க. அப்போ நான் வந்து ஆங்கிலத்தில் தான் சொன்னேன். இட் இஸ் ஹேப்பனிங் அக்ராஸ் த கண்ட்ரி, நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு. ஐ எம் ஆஸ்கிங் நேஷ்னல் பாலிசி ஃபார் ப்ரொஹிபிஷன், டோன்ட் டைவர்ட் திஸ் இஷ்யூ அப்படின்னு நான் பேசினேன். நாளைக்கு நீங்கள் மீண்டும் பட்டியலின மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைக்கு எதிராக பார்லிமெண்ட்டில் பேசும்போது இதே மாதிரி நிர்மலா சீதாராமனோ வேறு ஏதோ ஒரு அமைச்சரோ எந்திரிச்சு உங்கள் தமிழ்நாட்டு அரசை கேளுங்க, ஸ்டாலின்கிட்ட கேளுங்க, திமுக அவங்க பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட பேசுகிறாங்க. அவங்க வந்து படுகொலை செய்யப்பட்டது கவலையை விட திமுகவுக்கு எதிராக இதை வந்து பில்டப் பண்ணி எப்படி அரசியல் ஆதாயம் தேடலாங்கிறது அவங்களுக்கு பிரைமரியாக இருக்குது. இது உங்களுக்கு தர்ம சங்கடம் ஆகுது இல்லை? அதை பற்றி நீங்கள் உங்களுடைய கோரிக்கை கொள்கை வைக்கும்போது இல்லை இதுக்கு நான் வந்து எந்த விடையும் சொல்லுவேன். அவங்க உள்நோக்கத்தோடு பேசும்போது அந்த உள்நோக்கத்துடன் கூடிய விமர்சனத்துக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? அவங்களுக்கு வந்து இவர் கொல்லப்பட்டு விட்டாருங்கிற துயரத்தை விடவும் இந்த துயரத்தையும் துக்கத்தையும் பயன்படுத்தி எப்படி எதிரியை வந்து வீழ்த்த முடியும் அப்படின்னு அதில் ஒரு பொலிட்டிக்கல் கெயினை வச்சுட்டு பேசுகிறாங்க. அது நல்ல எண்ணம் கிடையாதுல்ல. அது உண்மையாக வந்து ஆம்ஸ்ட்ராங் மேலே இருக்கக்கூடிய ஒரு சிம்பத்தி இல்லையே, அது சிம்பத்தி இல்லை. அவருடைய சாவையும் வந்து தன்னுடைய எதிரிக்கு எதிராக திருப்பி கெயின் பண்ண பார்க்குறாங்க, பயன்படுத்திக்கிறாங்க. இது வந்து ரொம்ப 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 அயோக்கியத்தனமான ஒரு அரசியல். அது ஒரு அநாகரிகமான அரசியல். ஒரு துயரத்தை வந்து அந்த துயரமாக பகிர்ந்துக்கணும். அதுக்கு பிறகு இன்வெஸ்டிகேஷனில் என்ன பிரச்சனை வருது, அல்லது அதில் என்ன லெத்தார்ஜிக்காக இருக்கிறாங்க, அது என்ன நெகட்டிவாக போகுது, அதெல்லாம் பார்த்து எடுத்தெடுப்புலேயே ஒரு யூகத்தை பண்ணி அதுக்கு ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு இன்டென்ஷனாக செய்கிறாங்கன்னு அர்த்தம். சம்பவம் நடந்த 1 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து தமிழ்நாடு அரசு சரியில்லை, நீ சிபிஐட்ட கொடுனா 1 மணி நேரத்துக்குள்ளே எப்படி சரியில்லைன்னு நீ கண்டுபிடிச்ச? கொலை வந்து உங்கள் ஆட்சி நடந்தது, அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்புன்னு சொல்கிறது வேறு, உண்மையான குற்றவாளிகளை கைது பண்ணுங்கன்னு சொல்கிறதுங்கிறது வேறு. எடுப்பிலேயே வந்து நீ ஒழுங்காக விசாரிக்க மாட்டா, அதனால் சிபிஐட்ட கொடுனா. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, சிபிஐ கேட்குற பிஜேபிக்கு வேறு ஏதோ உள்நோக்கம் இருக்குது. அப்போ சிபிஐ கையில் வந்துச்சுன்னா நீ உனக்கு வேண்டிய ஆட்களை காப்பாற்ற பார்க்குறியா? ஓகே, அப்படி ஒரு அவன் சிபிஐட்ட போச்சுனாக்கா அவன் என்ன வேணாலும் பண்ணுவான்ல. அவங்க கையில் தான் இருக்குது, அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது சிபிஐ. இந்த இன்வெஸ்டிகேஷன் தமிழ்நாடு போலீஸ் கையில் இருக்குது, சிட்டி போலீஸ் கையில் இருக்குது.
சிபிஐ கையில் போலீஸ்னா இப்போ அதில் வந்து 3 பேரோ 4 பேரோ பிஜேபிக்காரன்றாங்க. இதே ஆற்காடு சுரேஷனுடைய காதலியோ மனைவியோ அஞ்சலைங்கிற அம்மா வந்து பிஜேபியில் மகளிர் அணி பொறுப்பில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆற்காடு சுரேஷே வந்து பிஜேபியோட ஒரு லிங்க் இருக்கிறது தெரியுதுல்ல. இன்னொருத்தன் பேர் ஏதோ சொன்னாங்க, அவன் நேரடியாக பிஜேபியோட தொடர்பு உள்ளவன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ அவங்களெல்லாம் காப்பாற்றுறது தான் நீ சிபிஐ கேட்குறியா? அப்போ அவங்கள ஏவுனது யார்? அப்போ அதில் வந்து முடிச்சு போட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்குல்ல. அப்போ உங்களுக்கு ஏதாவது வந்து லிங்க் இருக்கான்னு கேட்க வேண்டியது இருக்குல்ல. ஆருத்ரா கோல்டு, பிஜேபி, ஆற்காடு சுரேஷ், அது ஒரு சைக்கிள் வருதுல்ல. ஏற்கனவே ஆருத்ரா கோல்டுக்கும் பிஜேபிக்கும் ஒரு லிங்க் இருக்கிறத பேசப்படுதா இல்லையா? ஏற்கனவே பேசப்பட்டுட்டு தான் இருக்குது. ஆருத்ரா கோல்டுக்கு பெரிய ப்ரொடெக்ஷன் யார்? ஆருத்ரா கோல்டில் இருக்கக்கூடிய ஸ்கேமுக்கு வந்து அதில் சம்மந்தப்பட்டவங்களாம் யாராக இருக்கிறாங்க? யாரெல்லாம் கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க? ஆரிஷ்ன்றது யார்? இவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் எந்த பொறுப்பில் இருக்கிறாங்க? பிஜேபியில் பொறுப்பில் இருக்கிறாங்களே. பல பேர் பிஜேபியில் பொறுப்பில் இருக்கிறாங்களா அந்த ஆருத்ரா கோல்டு விஷயத்தில் கைதானவங்கெல்லாம்? அப்போ ஆருத்ரா கோல்டு வந்து ஆம்ஸ்டாங் படுகொலையோடையும் தொடர்புபடுத்தி பேசுகிறாங்கன்னு சொன்னால், இந்த குற்றவாளிகளில் சில பேர் வந்து பிஜேபியோட இருக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு முக்கோண தொடர்பு இருக்கிற மாதிரி என்ன வேண்டியிருக்குல்ல. அப்போ அதுக்காக தான் நீ சிபிஐ கேட்குறியான்னு கேட்க வேண்டியது வருதில்ல. ஆனால் மாயாவதியும் தானே கேட்குறாங்க. மாயாவதி உண்மையிலே வந்து தன்னுடைய ஒரு மாநில தலைவர் இறந்துட்டதுனால தமிழ்நாடு அரசாங்கத்தோடு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கான்டாக்ட் கிடையாது. அவங்க வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க. ஏதோ பல காரணங்கள் இருக்கலாம். அவங்க கேட்குறதுல ஒரு ஜென்யூனிட்டி இருக்குது. அவங்களுக்கு அவங்க கேட்குறதுல ஒரு நேர்மைத்தன்மை இருக்குது. அவங்க கட்சி அவங்க மிகவும் நேசித்த ஒரு தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. கோபம் இருக்குது, ஒரு ஆத்திரம் இருக்குது. இந்த கவர்மெண்ட்டில் வந்து இது மாதிரி நம்ம பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க நான் என்ன கேட்டாங்க, அப்போவே ப்ரெஸ்ஸு கேட்டாங்க. ஐ கேன் நாட் இக்னோர் ஹெர் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லிட்டு வந்தேன் நான். அப்படி வந்து அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை என்னால் இக்னோர் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் சிபிஐ திருப்பி மறுபடியும் கேட்டேன். நான் சொன்னேன், ஐ பிலீவ் த தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் தமிழ்நாடு போலீஸ் தே வில் டூ இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பர்லின்னு சொல்லிட்டு வந்தேன். நான் ஒரு கூட்டணியில் இருக்கிறேன், எனக்கு இப்போ தமிழ்நாடு போலீஸ் மேலே நம்பிக்கை இருக்குது. பட் அந்த அம்மா சொன்னதை வந்து நான் புறந்தள்ள முடியாது. சார், இன்னொரு பக்கம் நீங்கள் இந்த இறப்புக்கு போகும்போது பாரஞ்சித் இயக்குனர் ரஞ்சித் அழுகுறாரு, நீங்கள் ஒரு சமாதானப்படுத்துகிறீங்க, ஆறுதல் தெரிவிக்கிறீங்க, நீங்களும் கண்கலங்கி இருந்தீங்க. அது ரொம்ப எமோஷ்னலான ஒரு விஷயம் தானே. அது எப்படி அவருடைய இறப்பை வந்து எப்படி நம்மளால் வந்து தேற்றிக்கொள்ள முடியலையே. ஏதோ வெட்டினாங்க, ஒரு காயம்பட்டார், மருத்துவமனையில் இருந்தார், பிழைச்சி வந்துட்டாருனாக்கா அது நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். கை தான் வெட்டுப்பட்டு போச்சு, கால் வெட்டுப்பட்டு போச்சு, ஒரு சீரியஸ் இன்ஜுரி, ஹாஸ்பிட்டலில் 10 நாள் இருந்தார், தேறி வந்துட்டார் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. திடீர்னு இருந்தவர் முடிஞ்சு போச்சு அப்படிங்கும்போது எப்படி அதை வந்து அது ஆற்றுப்படுத்த முடியாத ஒரு என்னுடைய பாதுகாவலர்னெல்லாம் வேற எழுதியிருந்தார். ஆம்ஸ்ட்ராங் என்னுடைய பாதுகாவலராக இருந்திருந்தார் அப்படின்னு எல்லாம் ரஞ்சித் அவர்களே கூட எழுதியிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு நபராக தான் இருந்தார் சார் உங்களுடைய பார்வையிலும்? எனக்கு அவ்வளோ அது ஓகே. சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது.